தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு எப்ப வந்தாலுமே ஒரு தனி கெத்து தான், தனி பெருமை தான். கரெக்டா? கலைஞர் அடிக்கடி சொல்வார், நான் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்வார். நம்முடைய தலைவரும் சொல்வார், நானும் டெல்டாக்காரன். இப்ப நான் சொல்றேன், நானும் டெல்டாக்காரங்கிற உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வந்திருக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் தான், ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களை கொடுத்த மாவட்டம். 1962 டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த தஞ்சை மண்ணில் தான் நின்று முதல்ல நின்று ஜெயிச்சாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில். கலைஞர் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த டெல்டாக்காரங்கிற உரிமையோட வந்திருக்கிறேன். போன சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 தொகுதி இருக்கு, அதுல 7 தொகுதி ஜெயிச்சோம். இப்ப நான் சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த முறை 8க்கு 8 அடிச்சிடலாமா? இந்த முறை தஞ்சாவூர் மாவட்டம் 100% 10% விக்டரி கொடுக்கிறோம். ஜெயிச்சு காட்டுவீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? நம்முடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் இங்க போட்டிடுறாங்க. அவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் அறிமுகமானவர் தான் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள். ஒரத்த நாடுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தஞ்சாவூர் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் அண்ணன் அவர்கள் நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறாரு. எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரத்த நாடு தொகுதியை எந்த சமயத்திலும் விட்டு கொடுக்காதவர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள். எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாரு, வெளிப்படைய பேசக்கூடியவர், யதார்த்தமானவர். என்றைக்கும் உங்கள ஒருத்தரா இருந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துக்க நிகழ்ச்சி அத்தனையும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அவருடைய முயற்சியில ஒரத்தநாடு தொகுதி இன்னும் அடுத்த வளர்ச்சி அடையணும்னா அண்ணன் அவர்களுக்கு அதனாலதான் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைஞ்சு நம்முடைய தலைவர் தான் அடுத்த முதலமைச்சர், நம்முடைய தலைவர் தான் இனிமே தமிழ்நாட்டுக்கு அடுத்து வரக்கூடிய தலைவர் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இணைஞ்சிருக்கிறாரு. எனவே அவருக்கு நாம அனைவரும் நம்முடைய ஆதரவு கொடுத்து உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல, போன முறை எத்தனாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சீங்க? 28,850. இப்ப நம்ம கேம்புக்கு வந்துட்டாரு. போன முறை நம்ம தான் தோத்துருக்கோம், நம்ம தான் வெற்றி வாய்ப்பு இறந்துட்டோம். இந்த முறை அதுக்காக பழிக்கு பழி வாங்கணும், அவரையே பழிக்கு பழி வாங்கணும். அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை, ஏன்னா அவர் உதயசூரிய சின்னத்துல நிக்கிறார். இந்த முறை ஜெயிக்க வச்சு கொடுப்பீங்களா? செஞ்சு காட்டுவீங்களா? இந்த தொகுதிக்கு அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினரா இந்த தொகுதிக்கு அத்தனை திட்டங்களை கேட்டு வாங்கியிருக்கிறாரு. இதுதான் அவருடைய அழகு, இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய அழகு. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் எவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்காரு தெரியுமா? 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நடுவூர் ஊராட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கும் பணிகள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்கள் கொடுத்தது. நெல் கொள்முதல் பணிகளை துரிதப்படுத்தும் விதமாக பஞ்சநதி கோட்டை ஊராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதிதிறன் நெல் கொள்முதல் நிலையம் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தது. 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரத்தநாடு பேரூராட்சியில முத்தம்மாள் சத்திரம் இன்னைக்கு புனரமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தோப்பு விடுதி ஊராட்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இன்னைக்கு அவர் கொண்டு வந்தது. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குறுங்குளம் ஊராட்சியில புதிய பாலம் அவருடைய உழைப்புல வந்தது. ஒரத்தநாடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில இன்னைக்கு சிறு விளையாட்டம் இண்டோர் ஸ்டேடியம், மினி இண்டோர் ஸ்டேடியம் அமைக்கின்ற பணிகள் நடைபெறுகின்றது. 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பொய்யுண்டார் கோட்டை ஊராட்சியில உலர் தளத்துடன் கூடிய தானிய சேமிப்பு கிடங்கு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொடுத்தது. 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல நெய்வாசல் ஊராட்சியில பால் குளிர்விப்பு நிலையம் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் இங்க கொண்டு வந்தது. அரசு சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாகவும் கிடைக்க வகையில திருவானம் புதிய தாலுகா உருவாக்கப்பட்டிருக்கு. இது அத்தனையும் அவர் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களுடைய, அவருடைய செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளுடைய ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தான். இன்னும் பல்வேறு திட்டங்களை அவர் இந்த ஒரத்தநாடு தொகுதிக்கு கொண்டு வருவார். வரும்போது சொல்லிட்டார் என்கிட்ட, நிச்சயம் நம்முடைய தலைவர் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போறாரு. மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போகுது. அமைஞ்சோடனே சில கோரிக்கைகளை நான் இப்பவே கொடுத்துடுறேன், இந்த கோரிக்கைகள்லாம் ஆட்சி அமைஞ்சோடனே நீங்க பண்ணி கொடுக்கணும்னு உரிமையோட என்கிட்ட கேட்டிருக்காரு. என்னென்ன கோரிக்கை? பாலாம்புத்தூர் குடிகாடு ஊராட்சியில ஒரு புதிய சமுதாய நலக்கூட அமைக்கணும். அரசு மருத்துவமனையை மேம்படுத்தி கூடுதல் மருத்துவமனைகளை, கூடுதல் டாக்டர்ஸ் நியமிக்கணும். பொய்யுண்டார் கோட்டை, காசவல்நாடு உள்ளிட்ட ஊர்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் தேவை. ஒரத்த நாட்டுல பாதாள சாக்கடை மற்றும் கால்வாய்களை முறையாக பராமரிக்கணும். ஒக்கநாடு மேலையூர் ஊராட்சியில
சுடுகாடு செல்லும் வழியில பாலம் கட்டி தரணும். தொண்டராம்பட்டு முதல் ஆம்பலாப்பட்டு வரை ஆற்று இணைப்பு பாலம் அமைக்கணும். நடுவூர் ஊராட்சியில அரசு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்தி கொடுக்கணும். பொய்யுண்டார் கோட்டை, சிவவிடுதி உள்ளிட்ட ஊர்களில் கால்நடை மருத்துவமனை அமைச்சு கொடுக்கணும். சென்னம்பட்டி ஊராட்சி முதலையம்பட்டி கால்வாயில தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு ஒரு டேம் கட்டணும், அணை கட்டணும். இந்த கோரிக்கைகள்லாம் அவர் என்கிட்ட வச்சிருக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன். நீங்க உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்குறேன். அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு அனுப்புவீங்களா? அப்படி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் உங்க உறுதிமொழிகளை நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்துட்டு போய் அத்தனை கோரிக்கைகளுக்கும் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். அத்தனை கோரிக்கைகளையும் நான் செஞ்சு தரேன். இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற வேட்பாளர், தெரியுமா உங்களுக்கு? தொகுதிக்கே போறாம ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான்னு பாக்குறீங்க. நான் சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில 2வது முறையா போட்டி போடுறேன். ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நான் என் தொகுதிக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் ஓட்டு கேட்டிருக்கேன், வாக்கு கேட்டிருக்கேன். ஏன் ஜெயிச்சாச்சு, எனக்கு அந்த வெற்றி முக்கியம் தான். அதை விட முக்கியம் இங்க ஒரத்த நாடுல அண்ணன் வைத்தியலிங்கமுடைய வெற்றி. அதனாலதான் நான் என் தொகுதியை விட்டுட்டு இங்க ஒரத்த நாடுக்கு உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு கேட்க வந்திருக்கிறேன். நான் கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற தொகுதிக்கு நேரடியா போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை, நம்முடைய கழக நிர்வாகிகளை, நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள்லாம் சந்திச்சு, தாய்மார்கள்லாம் சந்திச்சு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மீண்டும் உதயசூரியனுக்கு வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரேன். அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களும் கடந்த 4 நாட்களா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மீண்டும் எந்த நம்பிக்கையில மக்களை போய் சந்திக்கிறோம்? வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்திக்கிற இயக்கமா திமுக? கிடையாது. என்னைக்குமே மக்களோடு கூட இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த உரிமையோடு சென்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு திட்டம், திராவிட மாடல் ஆட்சியுடைய ஏதாவது ஒரு திட்டம் நிச்சயமா போய் சேர்ந்து வீட்டுக்கு ஒரு பயனாளி நிச்சயம் இருப்பாங்கிற நம்பிக்கையோடு இங்க மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். போன சட்டமன்ற தேர்தல் போது நாம கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம்னு சொன்னோம். முதலமைச்சரா பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் முதலமைச்சராகி போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய தேர்தல் இருக்கையில சொல்லாத திட்டம், கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு, படிக்கும் போது பசியோட படிக்க கூடாதுன்னு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அறிமுகப்படுத்துற திட்டம் தான் காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான உணவு, காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம் குழந்தைங்களை, கல்லூரிக்கு வர வைக்க வேணாமா? அதற்கு ஊக்குவிக்க கல்வி ஊக்கத்தொகை கொடுத்தோம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல திட்டத்துல பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். நான் முதல்வன் திட்டத்துல வேலை வாய்ப்பு 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கிறோம். 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல கொடுத்துருவாங்கம்மா, கொடுத்துருவாங்க. 10 லட்சம். எந்த இயர்? ஃபைனல் இயரா? கொடுத்துருவான். இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதியை தலைவர் கொடுத்துக்கிறாரு. நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் தேர்தல் அறிக்கையில சொன்னோம்னா நிச்சயம் அதை செஞ்சு காட்டிருக்கிறோம். அதற்கு சிறந்த உதாரணம் போன சட்டமன்ற தேர்தல் போது நம்ம கொடுத்த வாக்குறுதி, மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். கடந்த 3 வருஷமா 1,31 லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அமுல்படுத்தி மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, நம்முடைய முதலமைச்சர். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தல் வருது, தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் ஒரே நாள்ல 1,31 லட்சம் மகளிருக்கு
1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு எல்லா மகளிருடைய அக்கௌண்ட்லயும் அனுப்பிச்சிட்டாரு. 6:30 மணிக்கு போச்சு பணம். 9 மணிக்கு எல்லா மகளிரும் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ரொம்ப தெளிவு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அவ்வளவு பயம், மோடி எடுத்துருவாரு, மினிமம் பேலன்ஸ் சொல்லி முதலமைச்சர் கொடுத்த பணத்தை, எங்க அண்ணன் கொடுத்த பணத்தை மோடி எடுத்துருவாருன்னு சொல்லி அந்த பயத்தில் எடுத்துட்டாங்க. இப்ப உரிமை தொகை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்? மகளிர் உரிமை தொகை நம்முடைய ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம். கல்வி ஊக்கத்தொகைன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதியோர் உதவித்தொகை OAP இப்ப 1200 கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்சி அமைஞ்சோன்னு 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் உறுதி அளிக்கிற திட்டம். 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் வழங்குவோம் ஒரு திட்டம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்த வித கேரண்டியும் இல்லாம லோன் கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அனைத்து மகளிருக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றோன்னு அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சு அந்த மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன வேணுமோ அவங்களே முடிவு பண்ணி அவங்களே போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். அதற்கு இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, இந்த 5 வருஷம் என்னெல்லாம் பண்ணிருக்கிறோம், என்னெல்லாம் திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சி, டபுள் டிஜிட் குரோத்தோட இன்னைக்கு நம்முடைய மாநிலம் நம்பர் 1 இடத்துல இருக்கு. நாம நம்பர் 1 இடத்துல இருக்கோம் வளர்கின்ற மாநிலங்கள்ல. நம்ம கேட்கிற யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது நமக்கு துணை நின்று இருக்கா? தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் திட்டங்கள் தராங்களா? எந்த திட்டமும் கிடையாது. நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? கிடையாது. கல்வி நிதி பிடிச்சி வச்சிருக்காங்க. இன்னைக்கு சொல்றாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, 2500 கோடி கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு, கொடுக்க மாட்டோம், நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போம்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்போம், நம்ம ஏன் நியூ எஜுகேஷன் பாலிசி நம்ம ஏத்துக்கல, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கல, அதுல மீண்டும் முன்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் இருக்கு. மீண்டும் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திரிப்பதற்கான முயற்சி நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க சொல்லுங்க, நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துப்பீங்களா? நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே ஹிந்தி திணிப்ப அனுமதிக்க மாட்டோம். இவ்வளவு திட்டங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு எந்த விதத்திலையும் நமக்கு துணை நிக்கல. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் ஒதுக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற பேரு பட்ஜெட்ல இல்ல. இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிற பாஜகவை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும். அதனாலதான் நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது. இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணிய தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். டெல்லி அணியில யார் யார் இருக்கா சொல்லுங்க? மோடி, அவர் கூட அவருடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க எல்லாம் மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா மொரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சொல்றாரு, உதயநிதி ரொம்ப தப்பா பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, என்னுடைய அரசியல் அனுபவம் தான் அவருடைய வயசு அப்படின்றார். ஆமா, நிச்சயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. அவருக்கு என்ன அனுபவம், அப்படி என்ன அனுபவம் பாத்துக்கிட்டீங்களா? இதான் அவர் அனுபவம். தெரியல என்னது?
கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, தெரியுதா யாருன்னு? தெரியுதா அம்மா யாருன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, யாரும் தெரியுதா? அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலையும் பதவிக்காக போய் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா சங்கிக கிட்ட அடிமையா இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. அந்த அனுபவம் எனக்கு தேவையும் இல்லை. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா காலில் உழுந்து கிடந்தாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்தோடனே சசிகலா அம்மா காலை பிடிச்சாரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் அவரோட காலை பிடிச்சாரு. கொஞ்ச நாள் அவர் காலில் தொங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஓபிஎஸ் அண்ணன் காலுக்கு வந்தாரு. கடைசியா இப்ப எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு இப்ப டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, ஜாடிக்கு ஏத்த மூடி கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு சரியான நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்கிறார். அந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் நுழைய விடக்கூடாது. டெல்லியிலிருந்து தமிழ்நாடை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்முடைய தலைவர் அடிக்கடி சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாகத்தான் இருக்கணும். அது செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு நம்முடைய திட்டங்களை படுத்தி எடுத்து சொல்லுங்க. அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைங்க. திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் செய்வார் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆதரவு பேர் உதயசூரியன்.